Hello and welcome back to another episode of Formula Sheet. நாம் வந்துட்டு ஃபார்முலா ஷீட்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா? எஸ், நாம் இன்றைக்கி வந்துட்டு கிராவிடேஷன் லெசனை பற்றி ஃபார்முலா ஷீட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப பெரிய லெசனு, கஷ்டமான லெசனு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இட் இஸ் சம்வாட் கான்செப்சுவல், ஐ வுட் சே. இப்போ வந்துட்டு இதில் ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஓரளவுக்கு வி கைஸ் குட் மேனேஜ். ஓகேவா? அதனால் நம்ம ஃபார்முலா ஷீட்டை கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு. ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 2 to 3 கொஷின் இந்த சாப்டர்லேருந்து கேட்டுடுறாங்க எவ்ரி இயர். சரியா? ஸோ யூ கைஸ் ஷுட் ஃபாலோ, பிக்கப் யுவர் நோட்ஸ் அண்ட் சிட் ஃபார் த லெக்சர். சரியா? இப்போ நான் வந்துட்டு டைமர் செட் பண்ணிக்கிறேன். டைமர் எஸ். ஓகேவா? 42 மினிட்ஸ்க்குள்ளே நான் இந்த லெசனை ஓரளவுக்கு முடிச்சு தரேன். நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே டுடேஸ் கோல்னு ஒன்று வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த லெக்சரை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பெருசு இல்லை, நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணி தரணும். சரியா? அப்போ தான் இந்த லெசன் நான் எடுக்கிறதுக்கு உண்டான வேலிட். ஏன்னா கிராவிடேஷன் லெசன் யாரும் ஒருத்தரும் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. சரியா? நான் நடத்துகிறேன். ஓகே? ஸோ யூ கைஸ் டோன்ட் வரி, இதை படிச்சிடலாம் இன்றைக்கி. சரியா? இந்த டாபிக்ஸ் வந்துட்டு ஐ வுட் கவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஜி ஃபோர்ஸ்னு எழுதவா? பிகாஸ் டைம் வில் நாட் பி சஃபிஷியன்ட். சரியா? ஜி ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர்டா. அட்ராக்டிவ்னா ஒன்று இழுத்துக்கிறது, அட்ராக்டிவ் இன் நேச்சர். சரியா? அதுக்கு நான் ஃபார்முலா தரேன். F is equal to G m1 m2 upon r square. சரியா? இது ஒரு ஃபார்முலா. சரியா? இப்போ வந்துட்டு இங்கே ஜியோடைய வேல்யூ பார்க்கலாம். ஜியோடைய வேல்யூ 6.6 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். சரியா? கேஜி ஸ்கொயர். இது வந்துட்டு கிராவிடேஷனல் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உண்டான ஒரு வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். வி கைஸ் ஹவ் சீன். சரியா? இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ பார்த்துட்டோம். டைமென்ஷன் பார்ப்போமா? டைமென்ஷன் இந்த ஃபார்முலாவோட டைமென்ஷன் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்? இது 2022 நீட்டில் இந்த டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. சரியா? நான் இந்த பிவைக்கவும் இந்த இதுலேயே அப்படியே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? டைமென்ஷன் ml T⁻⁻2 ஃபோர்ஸுக்கு ஜி தான் கண்டுபிடிக்கணும். m ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ கீழே எல் ஸ்கொயர்னு வரும். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு m⁻−1 L³ T⁻−2ன்னு வருமா? இதுதான் முக்கியம். சரியா? இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஞாபகத்தில் கூட வைக்க வேண்டாம். எப்படி வந்துச்சு, எப்படி டிரைவ் பண்ணோம், ஆன்சர் போட தெரிஞ்சால் ஃபைன், வெல் அண்ட் குட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜி ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். சரியா? இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். இப்போ 2 பாடிக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது ஏரில். அதே பாடியை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3 இருக்கிற ஒரு லிக்விடில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது பிவைக்கு கொஸ்டின், ஐ எம் டெல்லிங். இப்போ வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3 இருக்கிற ஒரு இதில் வைக்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவாகும்னு கேட்பாங்க. ஃபோர்ஸ் வில் ரிமைன் சேம். சரியா? இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். இது 2003ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2003ங்கிறது எக்ஸாம். ஓகேவா? ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டோட இது. சரியா? இப்போ வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம்னு பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் அதை வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. கான்செப்ட் தான் முக்கியம். ஆஸ்ட்ரோநாட்ஸ்னா ஸ்பேஸில் மிதக்கிறவங்க. ஓகேவா? 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இன் ஸ்பேஸ் floating
come towards each other, towards each other. Yeah, due to gravitational force. Okay va, due to g force. ஓகேவா, இது வந்துட்டு 2017ல கேட்டிருக்காங்க. சரியா, இதுதான் இதோட சம்மரி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி நம்ம ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் இப்படி எழுதுனா என் எடிட்டர் எடுத்துட்டோம். ஃபோர்ஸ் இன்சைட் ஃபோர்ஸ் இன்சைட் இல்லைன்னா ஃபோர்ஸ் ஆன் மாஸ் இன்சைட் சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 0. சரியா, 0 ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, லெட் இட் கோ. இப்போ 0. இப்படி ஒரு மாஸ் இருக்குது, எம் மாஸ் இருக்குது. இப்படி ஒரு எம் மாஸ் இருக்குது, அதே எம். யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். இங்கே ஒரு எம் மாஸ் இருக்குது, இங்கே ஒரு எம் மாஸ் இருக்குது. சரியா, இதுக்கு நடுவில் இன்னொரு எம் மாஸ் நீ வச்சின்னா எஃப் நெட் ஈக்குவல் டு 0. அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சரியா. நெக்ஸ்ட் போவோமா. சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே ஒரு எம் இருக்குது. சரியா, இது வந்துட்டு அதே எம். ஓகேவா, சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே 0 ஃபோர்ஸ் எஃப் நெட் வந்துட்டு 0ன்னு சொல்லியிருக்கேன். வேண்டாப்பா, இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டா. யூ கைஸ் ரிமெம்பர். சரியா, கிராவிடேஷ்னல் ஃபீல்டா. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டா. ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், கிராவிடேஷ்னல் ஃபீல்டு பார்க்கலாம். இப்போது கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஐ எம் ரைட்டிங் இன் அனதர் கலர். கிராவிடேஷ்னல் ஃபீல்டுடா. கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா என்ன? ஃபீல்டு வி ரெப்ரசன்ட் இட் வித் இ. சரியா, ஃபோர்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ், அதுதான் வந்துட்டு நமக்கு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. சரியா, நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு gm/r² அப்படின்னு வரும். இதுதான் வந்துட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டுக்கு உண்டான ஃபார்முலா. சரியா, இப்போது ஃபீல்டு in case of symmetrical mass distribution symmetrical mass distribution is also 0. இந்த லெசனில் நிறைய 0 வரும். எதுக்கு 0ன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீல்டு இன் கேஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 0. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாம். ஃபீல்டு will be 0 from smaller mass m1. Say it as m1, smaller mass m1 at distance x. இது பேர் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to root of m1 by under root of m1 by root of m2 into L. சரியா, நெக்ஸ்ட் இது புரிஞ்சிச்சுலடா. இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரியா, இதே மாதிரியே ஒரு ஃபார்முலா நமக்கு எங்கே வரும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரும். தென் த டைம் I'll let you know. சரியா, இப்போதைக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா, இப்படி ஒரு m1 இருக்குது, இப்படி m2 இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு L. சரியா, L.
எந்த டிஸ்டன்ஸ் வேணால் எக்ஸாக இருக்கலாம் அதுக்கு தான் இந்த ஃபார்முலா வேலிட். சரியா நெக்ஸ்ட் போவோமா ஃபீல்டு டியூ டு ஃபீல்டு gravitational field due to rod I'll tell இப்போ ஒரு ராட் இருக்கு சரியா, இதுக்கு m மாஸ் l லென்த் அட் அ டிஸ்டன்ஸ் ஏல நம்ம ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம் ஓகேவா. பின்னு வச்சுக்கலாமா அந்த பாயிண்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு at P is equal to G into capital M by A into G by M into L plus A டா. இது ஒரு ஃபார்முலா சரியா, இது ஒரு ஃபார்முலா. ஃபஸ்ட் எழுதுனது தான் கரெக்ட். சாரி A into L plus A டா. ஓகேவா, கரெக்டாக எழுதியிருக்கேன் இப்போது, நோ டவுட் அபவுட் இட். சரியா, இப்போது இதை பார்த்துட்டோமா ஃபீல்டு டியூ டு இன்னும் ஒன்றே ஃபீல்டு டியூ டு சம் பாடிஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஃபீல்டு டியூ டு சம் பாடிஸ். இப்போது ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட பாடிஸ்க்கு இப்படி ஒரு பாடி இருக்குது, இங்கே ஆங்கிள் வந்துட்டு ஃபைன்னு சொல்கிறோம். இந்த இது வந்துட்டு எம் மாஸ்னுடைய ஒரு ஆர்க் இருக்குது சரியா, எம் மாஸ்னுடைய ஒரு ஆர்க் இருக்குது. ஃபீல்டு E is equal to 2 into gm by r square sin 5/2 2 sin 5/2 சரியா. அந்த 2 தான் நான் இங்கே போட்டிருக்கேன், sin 5/2 சரியா, sin 5/2. இல்லைனா இன்னும் அக்யூரேட்டாக எழுதுவோமா, அப்படி எழுதுனா யூ கைஸ் do not feel, அதுதான் நான் யோசிக்கிறேன். இங்கே எழுதலாமா அங்கே எழுதலாமான்னு. எஸ் சரி, நான் இங்கே எழுதுறேன். 2 sin 5/2. இந்த 2வையும் நீங்கள் அடிச்சிருவீங்கன்னு சொல்லி தான் நான் அங்கே போட்டேன். அது அடிக்கக்கூடாது சரியா, இந்த ஆங்கிள் 5 இதை வச்சு நீங்கள் ஃபீல்டை கால்குலேட் பண்ணி எழுதிக்க முடியும் சரியா. என்ன ஆங்கிள் கொடுத்தாலும், இப்போ வந்துட்டு இங்கே 180 டிகிரி கொடுத்தாங்கன்னா sin 180/2 அப்படி போட்டு எழுதணும் ஓகேவா. இந்த ஃபார்முலாலாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, பட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இந்த ஃபார்முலா ஷீட் இட் செல்ஃப் பிகாஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் ஆல் திஸ் சரியா. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இந்த லெசனு. ஃபார்முலா இருந்துச்சுன்னா இந்த லெசன் we can handle with ease. இப்போது ஃபீல்டு டியூ டு ஒரே நிமிஷம் டைம் பார்த்தேன் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு. ஃபீல்டு டியூ டு ஷெல்லு சாலிட் இல்லை ஹாலோ ஸ்பியர்னு எழுதுவோமா, இல்லைனா ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு எழுதுவோமா. ஸ்பெரிக்கல் ஷெல் ஷெல்லுனாலும் ஹாலோ ஸ்பியர்னாலும் ஒன்று தான், ஸ்பெரிக்கல் ஷெல்லு சரியா. ஃபஸ்ட்டு ஷெல்லு பார்ப்போம். this is important சரியா. you guys need to remember all the stuff here. இப்போது ஒரு டயக்ராம் வரையலாம். ரெட் கலரில் வரையலாம். இது ஒரு ஷெல்லு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ரேடியஸ் வரும், தட் இஸ் ஆர். இப்போ வெளியே வரைக்கும் ஒரு ரேடியஸ் வரும், அது ஸ்மால் ஆர். இந்த பாயிண்ட் பீன்னு வச்சுக்கலாம். ஃபீல்டு அவுட்சைடு ஃபீல்டு அவுட்சைடு is equal to gm by r square ஓகேவா. ஃபீல்டு இன்சைடு சிமெட்ரிக்கல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நடுவில் ஃபீல்டு என்ன 0, ஃபீல்டு 0 ஓகேவா, 0 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஆன் சர்ஃபேஸ் ஃபீல்டு ஆன் சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். இந்த ஆருக்கு
இங்கே வந்துட்டு ஆர் கொடுத்துட்டோம். ஓகேவா, ஆர் ஸ்கொயர் இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயுமா சாரி மறந்துட்டேன். ஓகேவா, ஓ மை காட், இதுடா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் போமா. இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. டே இதை விளையாட்டுத்தனமாக எடுத்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். எத்தனை வெரி நான் சொல்லட்டும், அத்தனை வெரி. ஓகேவா, இங்கே வந்துட்டு ஒரு டயக்ராம் தரேன். கிராஃப் ஐ மீன் E வர்சஸ் ஆர்டா, E வர்சஸ் ஆர். ஓகேவா, இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே இடத்துல ஒரு வட்டம், சரியா, இப்படி ஒரு வட்டம் போட்டிருக்கோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆறு சரியா, இங்கே வரைக்கும் 0 மகனே. இங்கே வந்துட்டு 0 வரைக்கும் இந்த பாயிண்ட்டு 0. இங்கே வந்துட்டு நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த ஆரோட வேல்யூ ஓகேவா. இப்போது வர இப்படி வந்துடும். இப்படி வந்திருக்கு. இது ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் வெளியே வர. ஓகேவா, இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் வந்துட்டு 2012 நீட்டில் கேட்டிருக்காங்க. ஐ மீன் AIPMT 2012. ஓகேவா, நெக்ஸ்ட் போமா. நான் இது வரைக்கும் வர்த்தான பாயிண்ட்டாக எல்லாம் சொல்லிட்டேன். ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர் பார்ப்போமா. ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர், அதுதான் நெக்ஸ்ட். ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர்டா. பின்னாடி பொட்டன்ஷியல் வரும். யூ கைஸ் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு அதே மாதிரியே ஒரு ஷெல் வரைவா. அதே மாதிரியே ஒரு ஷெல்லு. அதே மாதிரியே ஒரு ஷெல்லுடா. ஓகேவா, ஆனால் இது வந்துட்டு சாலிடு. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இல்லை. சரியா, அதே மாதிரியே இங்கே 6, இங்கே வந்துட்டு வெளியே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். சரியா, இங்கே வந்துட்டு ஃபீல்டு அவுட் சைடு. ஃபஸ்ட் அங்கே அவுட் சைடு தானே சொன்னேன். இங்கேயும் ஃபீல்டு அவுட் சைடு வந்துட்டு ரெண்டுலேயுமே சேம்டா. E is equal to GM/R ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இன்சைடு தான் அங்கேயும் பார்த்தோம். இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இன்சைடு மட்டும் மாறும். E is equal to GM ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இது ஒரு ஃபார்முலா. திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஏன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி நான் சொல்ல போகிறேன், அதுக்கு இது முக்கியம். ஓகே, அதே மாதிரியே சர்ஃபேஸில் சாலிடாக இருந்தாலும் ஹாலோவாக இருந்தாலும் சர்ஃபேஸ்லேயும் சரி அவுட் சைடும் சரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா, சர்ஃபேஸில் என்ன சொன்னேன், GM/R ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, கரெக்டாக சொல்லியிருக்கேன். யூ கைஸ் நீட் நாட் வரி. இப்போ வந்துட்டு இதில் ஒரு கிராஃப் இருக்குது. இது அதே மாதிரியே ஒரு கிராஃப் போடுறேன். பட் திஸ் கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த ப்ரீவியஸ் கிராஃப். ஓகேவா, இங்கே வந்துட்டு அதே மாதிரியே ஒரு வட்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் 6, இங்கே வரைக்கும் 6. ஓகே, அந்த கிராஃபு. ஓகே, ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன். ஓ மை காட், பொறுமையாக கவனிங்கடா. இந்த லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, கஷ்டமான லெசனும் கூட. யாரும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக இந்த லெசனுக்கு போகவே மாட்டாங்க. ஓகேவா, அதனால் நான் நடத்துகிறேன். இங்கே இதை ஸ்பியர்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, இங்கே வரைக்கும் ப்ரொப்போஷ்னலாக வந்துச்சுடா.
அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்த மாதிரியே இப்படி போயிடுச்சு. இப்படி E versus R கிராஃப், E versus R கிராஃப். ஓகேவா? இந்த இடத்து வரைக்கும் இந்த இடத்துல கேபிட்டல் R வந்துச்சு. இங்கே வெளியே வந்துச்சுன்னா E is inversely proportional to அதே மாதிரி R ஸ்கொயர். ஆனால் இந்த இடத்துல E is proportional to small r. E is proportional to small r. இந்த கொஸ்டின் வந்துட்டு எங்கே கேட்டிருக்காங்கன்னா 2016 நீட்டில் கேட்டிருக்காங்க. நீட் 2016 நீட் இல்லைன்னு சொல்லாதீங்க. தட் மீன்ஸ் ஏஐபிஎம்டி எக்ஸாம். ஓகேவா? ப்ரீ மெடிக்கல், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் நடத்தணும்? ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர் வரைக்கும் வந்துட்டோமா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிப்பா. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எஸ், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இன்ட்ரெஸ்டிங் டியூ டு கிராவிட்டி நிறைய ஃபார்முலா வரும். யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் வித் பேஷன்ஸ். எல்லா ஃபார்முலாவும் இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லெசனில் எல்லா ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபீல்டு டியூ டு எர்த்துன்னு கூட சொல்லலாம். ஃபீல்டு அதே ஃபார்முலா வரும், அதனால தான் இதை சொல்லிடுறேன். ஃபீல்டு டியூ டு எர்த்து. ஓகேவா? ஃபீல்டு டியூ டு எர்த்து. நெக்ஸ்ட் இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி small g is equal to gm by r square. இங்கே வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. யூ கைஸ் ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர். ஓகேவா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி gm by r square. சொல்லிட்டேனா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், ஆர் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இங்கே இது டென்சிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி. இதை நான் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இது கேட்டிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஐ நீட் டு டெல் திஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இங்கே மாஸ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு நமக்கு தெரியும். ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை 4/3 πr³. ஏன்? எர்த் வந்துட்டு ஒரு ஸ்பியருடைய வால்யூம் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகேவா? இங்கே இப்போது நமக்கு எம்முக்கு பதிலாக நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? விச் இம்ப்ளைஸ் தட் ரோ இன்ட்டு 4/3 πr³ ஈக்குவல் டு எம். புரிஞ்சுதா? ஈக்குவல் டு எம்னு எடுத்துக்கிட்டோமா? அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஜியில். அப்போது விச் இம்ப்ளைஸ் தட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு கேபிட்டல் ஜி இன்ட்டு எம்முக்கு பதிலாக ரோ இன்ட்டு 4/3. இதை வந்துட்டு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஐ எம் டீச்சிங் ஹியர், யூ கைஸ் ஷுட் லிசன். சரியா? r³ by r square which implies that r square r³ கட் ஆகும். அப்போ மேலே ஒரு r மட்டும் மீதி இருக்கும். g is equal to g into rho into 4/3 into pi into r. ஓகேவா? அப்போ ரோ என்ன வரும்? ரோ is equal to 3g by capital G r 4g r. அதுதான் வந்துட்டு வருமா? 3g வந்துருச்சு. இங்கே g கீழே வந்துச்சு, 4 கீழே வந்துச்சு, பை 4πgr. சரியா? இதை வந்துட்டு நான் கரெக்டாக எழுதிட்டேன். ஓகேவா? இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டிலையும் நான் எழுதிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இதை படிக்கிறத தவிர மீதி வேலையே கிடையாது. நானே எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி ஜி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1 minute 18 நிமிஷம் இருக்கா? ஓகே, ஃபைன்.
actually G decreases actually G வந்துட்டு decreases above and below the earth. ஓகேவா, above and below the earth டா. அப்படி acceleration due to gravity நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு h height above பார்க்கலாம். ஓகேவா, earthக்கு மேலே பால் போயிடுச்சு, பால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. acceleration due to gravity, h height above. first case G dash is equal to G by 1 plus h by r the whole square. ஓகேவா, இதுலேயே செகண்ட் கேஸும் இருக்கிறது. h is very very less than r, comparatively கம்மியாக இருக்குது அப்படின்னா you guys need to remember another formula. G dash is equal to G into 1 minus 2h by r. இது ரெண்டும் h height above கேஸில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, above கேஸில் இது. ஓகே, h height below நிலத்துக்கடியில் below, h height below அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது. G dash is equal to G into 1 minus h by r. ஓகேவா, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரே கேஸ். நெக்ஸ்ட்டு வேரியேஷன் due to rotation of earth. Variation due to rotation of earth. Variation due to rotation of earth. ஓகேவா, rotation of earthம் நமக்கு acceleration due to gravity கம்மி பண்ணும்டா, அதுவும் கம்மி பண்ணும். that I am not writing here, you guys write in your notes. Rotation of earth also decreases value of G. ஓகேவா, G dash is equal to G minus r radius of earth, omega square angular velocity, cos square phi. ஓகேவா, phi latitude. They'll give in the question. don't worry, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, G at poles is maximum. G at equator region. ஈக்குவேட்டார்னா என்னன்னு, போல்னா என்னன்னு தெரியும். போல்ஸ்னா நார்த் போல், சவுத் போல், அந்த போலார் ரீஜன். ஓகேவா, அண்டார்டிகா இருக்குல்ல அந்த இடம், அங்கே வந்துட்டு G இஸ் மேக்ஸிமம். G at equator is minimum. ஓகேவா, மினிமம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ buying sugar at equator is more profitable than at poles. ஓகேவா, ஏன்னு சொல்கிறேன் பாரு. weight is equal to mg. ஓகேவா, ஜியோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கம்மியாக இருக்கும். ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ப்ராடக்ட் மீன்ஸ் ஹியர் ஐ எம் சேவிங் த டைரக்ட் ப்ராடக்ட். இங்கே சுகர் தான் நமக்கு ப்ராடக்ட். ஓகேவா, சுகர் வந்துட்டு ஈக்குவேட்டர் ரீஜனில் வாங்கும்போது நமக்கு வந்துட்டு மோர் ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு நம்ம காசு கொடுக்குறப்போ 1 கிலோன்றது அக்யூரேட்டாக 1 கிலோ கிட்ட வருது ஈக்குவேட்டரில். இதே போல்ஸில் வாங்கினா ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ வி மைட் கெட் லிட்டில் பிட் ஆஃப் லெஸ் சுகர். ஓகேவா, அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிள். இது வந்துட்டு ஒரு இன்டெரக்டாக ஒரு கொஷின் கேட்க முடியும். ஓகேவா, அதனால் நான் சொல்லிட்டேன். சரியா, நெக்ஸ்ட்டு கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. V due to potential
டியூ டு ஹாலோ ஷெல் பார்க்கணுமா? ஓகே, பொட்டன்ஷியல் டியூ டு ஹாலோ ஷெல். ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல்னால் பார்ப்போமா? பொட்டன்ஷியல் ஐ எம் ரைட்டிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஒரு பாடியை ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு தூக்கிட்டு போகிறோம். அப்போது அங்கே பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ டு பி பை எவ்வளோ எடுத்துகிட்டு வரோம்? மாஸ் எவ்வளோ? எம் மாஸ். அப்போது இதுதான் பொட்டன்ஷியல். புரியலன்னா இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணிப்பார், புரியாமல் முடிச்சிட்ருக்காதா? ஓகேவா? வி ஃபைனல் பொட்டன்ஷியல் அட் ஃபைனல் பொசிஷன், பொட்டன்ஷியல் அட் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் இதே எக்ஸாம்பிளையே மாற்றி விட்றேன். ஓகேவா? ஃபைனல் பொசிஷன் பி, potential at B, potential at A minus potential at A equal to work done from A to B by M மாஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் பொட்டன்ஷியல். இது ஒரு பேசிக். ஓகேவா? பொட்டன்ஷியல் டியூ டு ஹாலோ ஸ்பியர்னாலும் ஷெல்லுனாலும் ஒன்று தான். ஓகே, புரிஞ்சுதா? பொட்டன்ஷியல் டியூ டு ஹாலோ ஸ்பியர் ஆர் ஷெல். ஓகேவா? V is equal to minus gm by r square. gm by r square. No, I'm sorry. gm by r டா, சாரி, r ஸ்கொயர். எல்லா ஃபார்முலாவும் ஒரே மாதிரியே இருக்கும்னு நான் சொன்னல, சேம் gm by r டா. இது வந்துட்டு அவுட் சைடு. ஓகேவா? ஸோ லெட் மீ draw a diagram so that you guys could understand clearly. அவுட் சைடுனா அதே மாதிரியே இங்கே அவுட் சைடு வரைக்கும் 6, உள்ள வரைக்கும் 6, உள்ள வேறு ரேடியஸ் வரைஞ்சிட்டோமா? உள்ளே வந்துட்டு 6, சரியா? 6. இங்கே வந்துட்டு இது அவுட் சைட் பொட்டன்ஷியல். இன்சைடு V is equal to minus gm by capital R. This is very very important. Inside பொட்டன்ஷியல் இன்சைட்லையும் சர்ஃபேஸ்லையும் சேம். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஃபேஸ்லையும் இதுலேயும் சேம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா தட் வில் பி 0. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சைட் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் அ சாலிட், ஐ மீன் ஹாலோ ஸ்பியர்னா அது வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு 0ன்னு வரும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துட்டு இங்கேக்கும் 0ன்னு வரும். இது வந்துட்டு 2024 நீட் எக்ஸாமில் கேட்டாங்க இந்த கொஷின். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன், நல்லா கவனிச்சுக்கோ, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சைடு த ஸ்பியர் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், தட் இஸ் ஹாலோ. ஓகேவா? அந்த கொஷின் நீட் 2024 கேட்டாங்க. தட் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் ஹியர். இப்போ வந்துட்டு ஒரு கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் கிராஃப் V versus R கிராஃப், அது வந்துட்டு E versus R கிராஃப், ஃபீல்டு versus R, இது வந்துட்டு பொட்டன்ஷியல் versus R கிராஃப். பொட்டன்ஷியல் என்னப்பா ஆகுது? சேமாக இருக்குது. சர்ஃபேஸ்லேயும் சேமு, நமக்கு இன்சைட்லேயும் சேமாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரவுண்டு போடுவோமா? ரவுண்டு இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கே சேமாக இருந்துச்சு, வெளியே போக போக குறைஞ்சிருச்சு. V is inversely proportional to R ன்னு வச்சுக்கலாமா? அப்ராப்ரியேட் கிராஃப். அப்ராப்ரியேட்னா ரொம்ப அக்யூரேட். அப்ராப்ரியேட் ஸ்பெல்லிங்கை பார்த்தியா? சூப்பர்ரா. அப்ராப்ரியேட்னா ரொம்ப பர்ஃபெக்டான கிராஃப். மைனஸ் வந்திருக்கு. ஸோ மைனஸ் வந்ததால் நம்ம வந்துட்டு இந்த கிராஃப், சாரி கொஞ்சம் டிகிரி மாறிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இருக்கா? எஸ். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க எக்ஸப்ட் ஒரு சார் தவிர. அவர் தான் எனக்கு நடத்தினவர், அவர் சொல்லிட்டாரு. ஸோ நானும் சொல்கிறேன். ஓகே,
அதே கிராஃப் தான்டா, அதே கிராஃப் தான் நான் உல்டாவாக வரைஞ்சிருக்கேன். யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் இது நெகட்டிவில் இருக்குது, இது மோர் அப்ராப்ரியேட். ஓகேவா? அதனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் போவோமா? அப்ராப்ரியேட் கிராஃபும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்னப்பா? சாலிடு ஃபார் பொட்டன்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். potential due to solid sphere. இன்னும் கொஞ்சம் தான்டா இருக்குது. கைண்ட்லி பேர் வித் மீ. தயவு செஞ்சு பாதியில் போயிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். நீ 7 நிமிஷம் தான் இருக்கா? அட சாமி, என்னடா இது சோதனையாக இருக்குது. நான் எவ்வளோ நேரம் வச்சாலும் நான் நடத்துறதுக்கு பத்தவே மாட்டேங்குது. பொட்டன்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். இதுக்கு பேசாமல் நீங்கள் கம்மியாக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V center is equal to 3/2 V surface. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. that will be enough. trust me, that will be enough. really டைம் பத்தலைங்கிறதுக்காக ஓட்ட மாட்டேன். நான் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன். நடத்த முடியலன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? V center is equal to 3/2 surface. இது வந்துட்டு பொட்டன்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியரா. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. we see potential energy. U is equal to U. பொட்டன்ஷியல் எனர்ஜியை U ஆல் டிட்டர்மைன் பண்ணுறோம். மைனஸ் G m1 m2 by r. இது டூ சிஸ்டம்க்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஒர்க் பவர் எனர்ஜிலேயே ஐ ஹவ் டோல்ட் யூ. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட் கிராவிடேஷன் லெசனுக்கு உண்டானது நான் இப்போ சொல்லணும்ல. I'll tell you now. U is equal to I mean change in potential energy. change இங்கே ரொம்ப முக்கியம். change in potential energy is equal to G into M. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேபிட்டல் M எழுதுவோம். கேபிட்டல் M ஸ்மால் M H by R into R plus H டா. R into R plus H. I am happy that I have written it correctly. சரியா? இது கொஞ்சம் குழப்புற ஃபார்முலா. இது வந்துட்டு ஒரு எர்த்து. ஓகேவா? ஒரு எர்த்து இல்லை, ஒரு பிளானட். ஓகே, அதுக்கு மேலே H8ல் ஒரு பால் வச்சுருக்கோம். இந்த பாலை இங்கேருந்து இந்த ஹைட்டுக்கு தூக்கிட்டோம். இந்த டிஸ்டன்ஸு, இதனோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த ரேடியஸ் வந்துட்டு ஆறுன்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. they can ask really direct thing they can ask. ஓகேவா? இதை விட அசிங்கமாக படுத்தவே முடியாது. சாரி, கரெக்டாக சொல்லிட்டுனா. ஓகே, டைரக்ட் திங் தே கேன் ஆஸ்க். ஓகே, இன்னொரு ஃபார்முலா தரேன். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh 1 plus h by r. This also they can ask directly. இது ரெண்டும் டைரெக்டாக கேட்க முடியும். டைரக்ட் ஃபார்முலா மட்டும் கொஸ்டினில் கேட்பாங்க. டைரக்ட் அப்படின்னு எழுதிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு வெளியே தூக்கி போடணும். ஸோ தட் இட் நெவர் கம்ஸ் பேக். இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக அந்த வெலாசிட்டியில் தூக்கி போட்டோம்னா அது திருப்பி கீழேயே வராது. ஓகேவா? அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. V escape is equal to √2gm mass of the earth by r. ஓகேவா? இது எஸ்கேப் வெலாசிட்டி. இன்னொரு ஃபார்முலா எஸ்கேப் வெலாசிட்டிக்கே தரேன். √2 gm is equal to gr². ஸோ r கேன்சல் ஆயிரும். 2gr. இது ரெண்டும் டைரெக்டாக கேட்பாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி என்னென்னு. எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோனா which will be equal to 11.2 kilometer per second. 11.2 kilometer per second னா யோசிச்சுக்கோங்க. that will be huge speed. 11.2 kilometer per second. This will be important. 11.2. Next, do not depend on angle. Oh my god, do not depend on. This is important. Do not depend on angle. ஓகேவா? do not depend on angle. I say do not depend on angle. Orbital velocity
velocity, orbital velocity da. Orbital velocity ki formula V orbital is equal to under root gm by r, வெறும் gm by r, ஓகேவா, gm by 2 gm by r கிடையாது, வெறும் gm by r, which is equal to under root gr, small gr, ஓகேவா. ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்பீட் ஆஃப் சேட்டிலைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் சேட்டிலைட் யூ நீட் டு கேல்குலேட் திஸ் சேட்டிலைட், ஓகேவா. ஸ்பீட் ஆஃப் சேட்டிலைட் do not depend on my god do not depend on mass of the satellite, yes, mass of the satellite மேல orbital velocity depend பண்ணி இருக்கல. Very very important point I am explaining here. Note relation between yes VE and VO, ஓகேவா. VE is equal to root 2 into VO எழுத முடியுமா? இதை root 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற ஃபார்முலா கிடைக்குதா? இதை வந்துட்டு root 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலா கிடைக்குதா? தட்ஸ் வாட் ஐ எம் ரைட்டிங் ஹியர், ஓகே. இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. த இயர் ஐ மைட் ஹவ் நோட்டட், ரைட்? ஐ மைட் ஹவ் நோட்டட், எஸ், 2012 AIPMT 2012 டேரெக்டாக இதை கேட்டிருக்காங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ், ஓகேவா. 3 பேஜ் நடத்திருக்கேனா? எஸ். இன்னும் இந்த பேஜ் மட்டும் முடிச்சு விட்றேன். டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இங்கே எழுதுவோமா? டைம் பீரியட் ஒன்று மறந்துட்டேன்டா. கரெக்டு. டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட் இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா இருக்குது? ஐயோ 35 செகண்ட்ஸ் இருக்கா? கேன்சல். இன்னும் ஒரு 5 minutes. ஐ வில் எக்ஸ்டெண்ட் ஃபார் 5 minutes or 6 minutes. எஸ், ஒரே நிமிஷம். பிகாஸ் இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்ரா, ப்ளீஸ்டா. சேட்டிலைட் நீங்களாம் பரவாயில்ல, உட்காந்து கவனிச்சிருவீங்க. நீங்கள் எடிட்டர் இருக்கான்ல, கொன்றுவான். ஸோ டைம் பீரியட் ஆஃப் சேட்டிலைட் T1 by T2 the whole square is equal to R1 by R2 the whole cube. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். நெக்ஸ்ட் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இங்கே இந்த கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் த earth increases its speed of rotation, at what new time period will the weight of the body on the equator become 0? At what new time period னு கேட்குறாங்க. T is equal to 2 pi under root radius of earth by g, ஓகேவா. radius of earth by g டா. radius of earth I am writing, radius of earth எவ்வளோ? 6400 kilometer. This time period will be 84 minutes, which is equal to 1.4 hours, ஓகேவா. இதை தான் டைம் பீரியட்னு சொல்லணும்னு நினச்சேன், R by G, ஓகே. நெக்ஸ்ட்டு கெப்லர்ஸ் லாவா? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட், total energy of the satellite, total energy of the satellite, yes, that will be total energy is equal to minus of G capital M small m. capital M ங்கிறது mass of the planet, M ங்கிறது mass of the satellite, M ங்கிறது mass of the satellite, 2R. R ங்கிறது radius in which the satellite is revolving. binding energy is equal to positive of total energy, okay. இது வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு ரிலேஷன் தரேன், நோட் ரைட் இட் அஸ் நோட். total energy is equal to minus of kinetic energy, which is equal to potential energy by 2.
கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half m v ஸ்கொயர் ஓகேவா. அதை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த நோட்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் போமா கெப்லர்ஸ் லா வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, இவ்வளோ நடத்திட்டோம். கெப்லர்ஸ் லாவும் நடத்திடுறேன். எஸ், ஐ டீச் கெப்லர்ஸ் லா. இது முடிஞ்சுது. கெப்லர்ஸ் லா நடத்தாதுன்னா நானே கேவலமாக கேட்பேன். அதனால் கெப்லர்ஸ் லாவும் நடத்துகிறேன். ஃபர்ஸ்ட் லா every planet rotates in elliptical orbit around the sun ஓகேவா. at one of its focus ஓகேவா. எப்படி சுற்றும்னா இப்படி சுற்றுண்டா. எஸ், ஐ காட் அ பர்ஃபெக்ட் டயக்ராம். இங்கே வந்துட்டு சன் இருக்கும், இது பொசிஷன் ஏ, இது பொசிஷன் பி, இது பொசிஷன் சி, இது பொசிஷன் டி. ஐ வுட் சே திஸ் பொசிஷன் வில் பி சியா. செகண்ட் லாக்கு வருவோம். செகண்ட் லா என்னப்பா, planets move faster when closer to sun டா. அப்படின்னா velocity of A will be greater than velocity of B will be equal to velocity of D will be greater than velocity of C. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது சரியா. நெக்ஸ்ட் தேர்ட் லா என்னப்பா, தேர்ட் லா முன்னையே சொன்னேன். டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r cube ஓகேவா. அப்போது T1/T2 is equal to R1/R2 ஹோல் கியூப், இங்கே T ஸ்கொயரு ஓகேவா. அவ்வளோதான்டா கிராவிடேஷன் முடிஞ்சிருச்சுடா. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ எல்லாமே ஒரே கலர்லேயே எழுதி தள்ளிட்டேன், சாரி. இனிமேல் அப்படி வராது ஓகேவா. தேங்க்யூ, நான் முடிச்சிட்டேன்.